ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸுக்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்பிஐ பிஓக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஐடிபிஐ எக்ஸாமு, கர்நாடகா பேங்க் கிளர்க்கு இந்த மாதிரி ஒரே நாளில் வருது. இந்த மாதிரி என்ஐஏசிஎல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாதிரி எஃப்சிஐ எக்ஸாம் வருது. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தான் இதெல்லாம் மற்றவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப நாளாகவே இதெல்லாம் இந்த டேட்டில் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். எஸ்பிஐ பிஓக்குன்னு நம்ம டிசம்பர் 27லேருந்து ஜான் 2 வரைக்கும் ஒரு 4 டேட் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ என்னாச்சுன்னா எஸ்பிஐயில் நமக்கு உங்களுக்கு நீங்கள் சிஏல படிச்சிருப்பீங்க. 6 ஸ்டேட்டில் சேர்ந்து 300 வேகன்சிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் 300 பிரான்ச்சஸ் நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 6 ஸ்டேட்டில். இதனால் வேக்கன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ எஸ்பிஐ பிஓக்கு கொடுக்கலாமா? இன்னொரு ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கு இல்லையா? சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர். சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர்னால் இப்போ நமக்கு எல்பிஓ எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு வந்தோம் இல்லையா? அதுதான் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர். இதை பார்த்து தான் இங்கே பப்ளிக் செக்டர் காப்பி அடிக்கிறாங்க. ஸோ பிஓக்கு வேகன்சி ஸ்பிளிட் அப் கொடுக்கலாமா, இல்லை சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த 6 ஸ்டேட்லேயும் சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கு வேகன்சிஸ் சப்போர்ட் பண்ணுறதுன்னா பிஓ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாது. பட் எனிவே ஒரு 300 பிஓ இருக்கும். மினிமம் ஒரு பிஓ தேவைப்பட்டால் கூட 300 எக்ஸ்ட்ரா பிஓ தேவைப்படுவாங்க. ஒரு ஆஃபீஸ் இருந்தால், ஒரு பேங்க் பிரான்ச் இருந்தால் ஒரு 2 அசிஸ்டன்ட் மேனேஜராச்சும் தேவைப்படுவாங்க இல்லையா? அப்போ அந்த 2 அசிஸ்டன்ட் மேனேஜர் போனாக்கில் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணக்கூடியது பிஓ தான். பிஓ அப்படி இல்லைன்னா சிபிஓ. இந்த 2 போஸ்டிங் தான் அதை ஆக்குப்பை பண்ண முடியும். சிபிஓன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபாக இருந்தாலும் சிபிஓ போஸ்டிங்கை போட்டு அந்த ஏரியாவை கவர் பண்ணுவாங்க. ஆஃபீஸர் ரோலை கவர் பண்ணுவாங்க. இந்த வேக்கன்சிஸ் டிஸ்கஷன்னால தான் இந்த டிலே. ரொம்ப டிலே எல்லாம் கிடையாது. ஒரு ஜஸ்ட் 1 மந்த் பக்கம் தான். அந்த என்ன டேட்டுன்னு நம்ம பார்த்துடலாம். வேறு எந்த எக்ஸாமும் இல்லைன்னா கண்டிப்பாக என்ஐஏசிஎல் எக்ஸாம் வரும்னு ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன். எஃப்சிஐ எக்ஸாம் வரும்னு ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன். இந்த 2 எக்ஸாமும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் டேட்டை பார்த்துட்டு நம்ம எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் சீரியஸ் கொடுக்கலான்னு இருந்ததில்ல நாளையிலேருந்து. இந்த எக்ஸாம் தள்ளி போகிறதுனால இந்த எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து லெவல் 2 எக்ஸாமு. அதுக்கு பதிலாக நம்ம லெவல் 1 எக்ஸாம் பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டை பார்த்துடலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டேட்டு. இப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது, பிப்ரவரியும் முழுசாக இருக்குது, ஒரு 3 மாதம் முழுசாக இருக்குது, ஒரு 5-6 நாள் ஷார்ட்டேஜ் அவ்வளோதான். இப்போ ஒரு 90 டேஸுக்கு ஒரு 10 டேஸ் கம்மியாக ஒரு 80 டேஸ் இருக்குது. இந்த 80 டேஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, புதுசாக படிக்கக்கூடிய டேட்டு சொல்லிடுறேன். பிப்ரவரி லாஸ்ட் வீக்கு, அப்படி இல்லைன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக்கு. இதுதான் எக்ஸாம் டேட்டு ஆஸ்பிரன்ஸ். ப்ரிலிம்ஸுக்கு இந்த 2 வாரம் தான் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. மெயின்ஸுக்கு ஏப்ரல் 10 வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. எஸ்பிஐ கிளர்க்கு பற்றி இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டும் இது வரைக்கும் அவைலபிள் இல்லை. நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம். சப்போஸ் இந்த பிஓ வேகன்சியை டிலே பண்ணிவிட்டு கிளர்க்கு வேகன்சியை முன்னாடி கொடுக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் தான் இருக்குது, கன்ஃபார்மாக சொல்லலை. வாய்ப்புகள் தான் இருக்குது, கன்ஃபார்மாக சொல்லலை. சரி, இது பிப்ரவரி லாஸ்ட் வீக்கு, மார்ச் ஃபஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குது. ஏப்ரல் 10 லாஸ்ட் வீக்குன்னு, அதாவது மெயின்ஸ்னு சொல்லியாச்சு. இது இப்போதைக்கு இருக்கிற டேட்டா, நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன் வச்சுக்கணும். பிகினர்ஸ் இப்போ 80 நாள் நம்ம கையில் இருக்குது. பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த 80 நாள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, தோராயமாக 80 நாள் சொல்லியிருக்கேன். நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா வேறு எக்ஸாம் எழுதுறது, அந்த டைம்லாம் விட்டுட்டு ஒரு 80 நாள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கினீங்கன்னா, பிகினர்ஸு ஒரு 50 டேஸை வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 30 டேஸை வந்து லெவல் 2க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இந்த எக்ஸாமை அச்சீவ் பண்ணிடலாம். பிகினர்ஸுக்கு லெவல் 1 லெவல் 2ன்னு தனியாக பிரித்து, டாப்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் லெவல் 2வே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பேசிக் படிச்சிருப்பீங்க. ஆக்டிவ் வித் ஏகேல இதுக்கு லெவல் 1ல் ஆக்சுவலாக நான் எஸ்பிஐபிஓ எக்ஸாமுக்குன்னு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்ட்டு எஸ்பிஐபிஓ எக்ஸாமுக்குன்னு ஒரு சீரியஸ் டிசம்பர் 5லேருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? நான் சீரியஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன். பட் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய எக்ஸாம் என்ன, என்ஐஏசிஎல் அண்டு எஃப்சிஐ எக்ஸாம். இஎஸ்ஐசி வரப்போதா சொல்கிறாங்க. அது எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணால் கூட பேங்கிங் ரிலேட்டடாக பேட்டர்ன் தான் அதில் கேட்பாங்க. இப்போ நமக்கு இவ்வளோ வேகன்சிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது அந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நம்ம லெவல் 2 போகும்போது இன்னும் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம லெவல் 1 வந்து ஆப்டிவ் வித் ஏகே சேனல்லையும், மெயின்ஸ் ஃபியூச்சர் மெயின்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ என்ஐஏசிஎல் எக்ஸாம் இருக்குது. நம்ம ஒரு டைமு
நான் சொல்லிடுறேன் என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு. NIACL ப்ளஸ்ஸு FCA இந்த 2 ப்ரிலிம்ஸும் நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் OIICL அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அவங்களும் நோட்டிஃபிகேஷன் போத் ஏஓக்கும் ப்ளஸ்ஸு அசிஸ்டண்ட்டுக்கும் விட போகிறாங்க. இன்னும் அவங்க வரப்போகுது நோட்டிஃபிகேஷனு. பட் இன்னும் டேட்லாம் தெரில. அவங்களும் ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க இப்போ. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அது கன்ஃபார்மாக டேட் தெரில. நம்ம கையில் இந்த 2 எக்ஸாமும் ஜனவரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரிலிம்ஸுக்கு இப்போ நம்ம ரெடி ஆகலாம். அதுலேருந்து நம்ம SBIPOக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். SBIPOக்கு ஜஸ்ட் அப்கிரேட் மட்டும் ஆகிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு பேசிக்ஸ் படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். இதுக்கு அப்போ இந்த எக்ஸாமுக்கு தேவையான லெவல் 1ல் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் சம்மை படிக்க போகிறோம். இது வந்து FCAக்கும் யூஸ் ஆகும், NIACL யூஸ் ஆகும், எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், SSCக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய EPFO முக்கியமான ESICயில் UDC MTS போஸ்ட் 2 போஸ்ட் விடுவாங்க. இது 2 சூப்பரான போஸ்டிங்கு. RBI அசிஸ்டன்ட் மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான போஸ்டிங்கு. இது வந்து SSC பேட்டர்னில் SSCக்கு ரிலவெண்ட்டான பேட்டர்னில் வரப்போகுது எக்ஸாமு. ஸோ நம்ம SSCக்கு படிக்கலனா கூட SSC ரிலவெண்ட்டான பேட்டர்ன் எக்ஸாம் வரக்கூடிய எக்ஸாமு EPFOவும் அப்படி தான் வச்சாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் கிராக் பண்ண இல்லையா? ஸோ அதனால் அந்த லெவலில் இருக்கக்கூடிய அர்த்தமெட்டிக்கை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தென் SBIPOக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம் பிகினர்ஸுக்கு. சரி சார், நான் மெயின்ஸ் படிக்கிறேன், நான் டாப்பர், இதெல்லாம் படித்தாச்சு, இதெல்லாம் பேசிக்கலாக எனக்கு தெரியுன்றவங்களுக்கு நீங்கள் நம்ம TN பேங்கர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. TN பேங்கர்ஸில் என்ன கொடுக்குறோன்னா மெயின்ஸ் சீரியஸ், SBI கிளர்க்குக்கான மெயின்ஸ் சீரியஸ். SBI கிளர்க்குன்னு கிடையாது, காமனாக SBI கிளர்க்கு, IBPS கிளர்க்கு, இன்றைக்கி நடந்துச்சுல அந்த எக்ஸாம்லேருந்து SBI கிளர்க்கு இன்பிட்வீன் இந்த RRB கிளர்க்குலேருந்து SBI கிளர்க்கு இந்த லெவலில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கு தேவையான மெயின்ஸ் சீரியஸை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள சப்கான்ஷியஸாக நம்ம மசில் மெமரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம பசில் வீக்கு, DI வீக்கு இந்த மாதிரி எந்த காரணமும் சொல்லக்கூடாது. நம்ம அதெல்லாம் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக TN பேங்கர்ஸில் பார்க்கலாம் மெயின்ஸுக்கு. அண்டு அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கீம்ஸும் பேங்கிங்கும் நான் கொடுத்தேன் இல்லையா, அதில் நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதை நம்ம கவர் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம், நமக்கு நிறைய டைம் இருக்குது இப்போ. அண்டு இது மட்டும் இல்லாமல் இந்த மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன தேவைன்னா இப்போ வரக்கூடிய UIIC எக்ஸாமுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு 5லேருந்து ஒரு 10 DI கொண்டு வந்துடுறேன். நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொன்னால் அதே DI வந்துருந்துச்சு இல்லையா இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில், அந்த மாதிரி அது வார்த்தையாக சொன்னேன். POக்கு எப்படி ஒரு 5 கொஸ்டின் செட் பண்ணி சால்வ் பண்ணி காட்டணும். கியூமுலேட்டிவ் DIனா இப்படி தான் அப்ரோச் பண்ணோம், அண்டு மிஸ்ஸிங் DI வந்தால் இப்படி தான் அப்ரோச் பண்ணோம், 2 மார்க் DIனா இப்படி தான் இருக்கும், நம்பர் சீரீஸ்னால் இப்படி தான் இருக்குன்னு சாம்பிள் எடுத்து காட்டணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த UIC எக்ஸாமுக்கு என்ன எக்ஸாமு IDBIயோடைய JAM எக்ஸாமு இந்த மாதிரி எக்ஸாம் பற்றியெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு கர்நாடகா PO எக்ஸாமு அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமெல்லாம் இல்லாதனால இந்த எக்ஸாமெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சாலிடாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இப்போ என்ன நம்ம கையில் இருக்குன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்னா JAM, IDBI JAM இது ப்ரைவேட் பேங்க், கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தான். பட் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு தனி வீடியோ கொடுத்துருக்கேன், நம்ம சேனல் இருக்குது, பார்த்துக்கோங்க. JAM TN பேங்கர்ஸ்னு அடிங்க, IDBI JAM TN பேங்கர்ஸ்னு அடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு சர்ச் பண்ணாலே வந்துடும். அது என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இது கொஞ்சம் ப்ரெஷரான வேலையாக இருந்தாலும் பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போ பக்கத்தில் வரக்கூடிய எக்ஸாமை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். வேறு என்ன எக்ஸாம் இருக்குன்னா UIIC AO காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப பெரிய போஸ்டிங்கு, கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் நம்ம ஆகாஷ் ஜாதவ் இந்த ஜாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன எக்ஸாம் இருக்குதுன்னு பார்த்தா கர்நாடகா பேங்க் PO இருக்குது. இப்போதைக்கு நம்ம கையில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கர்நாடகா பேங்க் கிளர்க்கும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு இதெல்லாம் டாப்பர்ஸுக்கு சொல்கிறேன். பிகினர்ஸ் நீங்கள் உட்காந்து NICL எக்ஸாமுக்கும் FCAக்கும் படிங்க, இந்த எக்ஸாமுக்கும் படிங்க, சைமல்டேனியஸ் இந்த எக்ஸாம் படிச்சுட்டு CA படிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஏப்ரல் 10ஆம் தேதினா நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் இந்த மாதம் 6 மாதத்தை CA கவர் பண்ணிடணும். அக்டோபர் டு மார்ச் CA SBIPO மெயின்ஸுக்கு, SBI கிளர்க் மெயின்ஸுக்கு தேவைப்படும். நம்ம CA படிச்சுக்கிட்டே பேசிக்ஸும் படிச்சுக்கிறோம், ஒரு பக்கம் மெயின்ஸும் படிச்சுக்கிறோம். மெயின்ஸுக்கான சேனல் TN பேங்கர்ஸ், ப்ரிலிம்ஸுக்கான சேனல் ஆப்டிவ் வித்க்கு. அலாங் வித் தட் நான் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது இந்த எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸில் FCA எக்ஸாமுக்கெலாம் எல்லாமே கவர் பண்ணணும். அது நான் TN பேங்கர்ஸில்
முக்கியமான பேங்கிங்க்கு மட்டும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன் பேங்கர்ஸில் கொடுத்துட்றேன். மற்ற இந்த அப்பாயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆப்டிவ் இதில் பார்க்கலாம். ஜென்ரலாக வரக்கூடிய டாப்பிக்லாம் ஆப்டிவில் வந்துடும். டிஎன் பேங்கர்ஸில் என்ன வரும்னா நமக்கு பேங்கிங் ரிலேட்டடான கண்டென்ட், மெயின்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் இங்கே வந்துடும். ஜென்ரல் டாபிக் போகிறோம், ஆப்டிவ் கேட்க போயிடும். ஸோ 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் எக்ஸ்பைரி டேட்டு. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போச்சு. ஆஸ்பிரண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.